محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: أحب العرب لثلاث لأني عربي والقرآن عربي وكلام أهل الجنة عربي أو كما قال عليه الصلاة والتسليم. صدق الله مولانا العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு பதில் சலாம் சொல்வது வாஜிபு என்பதை பணியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக எனது ஜும்ஆ உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நாம் வாழுகிற இந்த உலகத்தில் பல்வேறு தினங்கள் அனுசரிக்கப்படுகிறது. காலண்டர்களை பார்த்து நாம் தெரிந்திருப்போம். உலக அன்னையர் தினம் என்று, ஆசிரியர் தினம் என்று, உலக மகளிர் தினம் என்று, உலக புற்றுநோய் தினம் என்று, உலக இப்படி ஒவ்வொன்றாக பல்வேறு தினங்களை நாம் நம்முடைய நாடு அனுசரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் 2010 இருந்து யுனெஸ்கோ என்கிற அமைப்பால் டிசம்பர் 18ஆம் தேதியை உலக அரபி மொழி தினம் என்பதாக அது கடைபிடிக்கப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. அது முடிந்து 2 நாட்கள் ஆகிவிட்டாலும் கூட நாம் இந்த காலகட்டத்தில் நம்மில் அத்தியாவசிய மொழியாக திகழக்கூடிய அரபி மொழி, முஸ்லிம்களை விட்டும் பிரிக்க முடியாத, முஸ்லிம்களால் தவிர்க்க முடியாத மொழியாக திகழக்கூடிய அரபி மொழியினுடைய மகத்துவம், மகோன்னதம், அது சார்ந்த சில தகவல்களை நாம் இங்கே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு மொழியை குறித்தும் அரபுகளை குறித்தும் நமக்கு சொல்லும் போது இப்படி சொல்வார்கள்: அஹிப்புல் அரப, நீங்கள் அரபு மொழியை பிரியப்படுங்கள். காரணம், அன்னி அரபியும், நான் அரபு மொழி பேசுபவன். ஒல் குர்ஆனு அரபியும், உலக மக்களின் வேதமாய் வந்து இறங்கிய அனைத்து சட்டங்களும் அனைத்து தத்துவங்களும் உள்ளடங்கிய வேதமாய் திகழக்கூடிய அல் குர்ஆன் அரபி மொழியை கொண்டது. அதேபோல் இந்த உலகிலிருந்து நாம் விடை பெற்றதும் நம்மிலிருந்து வெளியாகக்கூடிய மொழி என்பது அரபு மொழி. குறிப்பாக சுவர்க்கத்திலே பேசுகிற மொழி அரபி மொழி. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, கபரிலே ஒரு முஃமினை கொண்டு வைக்கப்பட்டதும், ஒரு மனிதனை கொண்டு வைக்கப்பட்டதும்,
அவரிடத்திலே மன் ரப்புக்க என்று அரபியில் தான் கேட்கப்படும். தமிழிலே உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்படாது, உன்னுடைய தீன் எது என்று கேட்கப்படாது. மன் ரப்புக்க ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க என்கிற அந்த விசாரணையை பார்க்கிற போது உலகில் இருந்து எப்பொழுது நாம் விடை பெற்று விடுவோமோ அப்பொழுதிலிருந்தே அரபு மொழியினுடைய ஒரு தொடர்பு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இப்ப இந்த 3 காரணங்களுக்காக நீங்கள் அரபு மொழியை நேசிங்கள் என்றார்கள் பாச நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அரபி மொழியினுடைய ஒரு மகத்துவம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எவ்வளவு தெரிந்துள்ளது. இன்னைக்கு நம்ம எத்தனை நபர்களுக்கு அரபு மொழி சார்ந்த விஷயங்கள் தெரியும், அல்லது அரபு மொழியிலே உண்டான குர்ஆனை சரளமாக ஓத தெரியும், அல்லது அரபு மொழி சார்ந்த துஆக்களை சரளமாக ஓத தெரியும். சிலதெல்லாம் அரபியில தானே சொல்லி ஆகணும். சொல்லுங்க, இல்ல நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ் தானே, அதனால நான் தமிழ்லயே சொல்றேன், நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். யாராவது பதில் சலாம் சொல்லுவாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு பதிலாக உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னா யார் அந்த சாந்தி? ஏன்னா அவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்றுதான் ஃபேமஸ். அப்படி சொல்லி சொல்லியே நம்முடைய நாம அரபு மொழியோடு இன்றியமையாததாக பிரிக்க முடியாததாக மாறிவிட்டது. இப்ப சிலதெல்லாம் அரபியில தான் சொல்லி ஆக வேண்டும். கலிமா ஷஹாதத், ஷஹாதத்துடைய கலிமாவை ஒருவர் முஸ்லீம் ஆகிறார் என்று சொன்னால் கலிமா ஷஹாதத்தை அவர் அரபியில் தான் மொழிகிறார், சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அப்படியே சொல்லுகிறார். உச்சரிப்பில் முன்பின் இருக்கலாம், ஆனால் அரபியிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தொழுகையில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு மதுஹபிலே ஓதுவது ஃபர்து என்று வைத்துக் கொண்டால் அந்த அரபியில் தான் ஓத வேண்டும். ஓத தெரியாவிட்டால் அந்த அளவிற்கு மௌனமாக நிற்பதற்கு கடைசி கட்டமாக அனுமதி இருக்கிறதே தவிர அதை தர்ஜுமா செய்வதற்கு அனுமதி இல்லை. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தார், அகிலத்தார்களின் நிச்சயனாக அவன் இருக்கிறான் என்று நாம தமிழ்ல போற ஃபாத்திஹா ஓதுனா எப்படி இருக்கும்? சர்ச்சில் சொல்லப்படும் மாதிரி மேலான பெரியவர்களே. அப்படியானால் சிலதெல்லாம் அரபியை விட்டும் நம்மால் அல்லது நம்மை விட்டும் அரபியை பிரிக்க முடியாத ஒரு சூழலில் அல்லாஹ் நம்மை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் அரபு மொழியினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் கட்டமாக மொழி என்பது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. அவனது வல்லமையின் எடுத்துக்காட்டு, அவனது சக்திக்கான ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம். அல்லாஹ்வுடைய சக்திகளை வரிசைப்படுத்தி பேசும்போது தன் வல்லமையை அடுக்கடுக்காக கூறும்போது 3வது அடுக்கில் இதைதான் சொல்லுவான். வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபு அல்சினத்திக்கும் வல்வான். வானங்களை பூமியை படைத்திருப்பதும் உங்களது பாஷைகளை மொழிகளை பல மாதிரி ஆக்கியிருப்பதும் உங்களது நிறங்களை பல விதங்களில் ஆக்கியிருப்பதும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒன்று, அல்லாஹ்வின் வல்லமையை பறைசாற்றுகின்ற விஷயங்களில் ஒன்று என்று அல்லாஹ் கூறுகிறானே. முதல் கட்டமாக நாம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும், மொழிகள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்புகிற போது, அந்தந்த நாடுகளுக்கு அனுப்புகிற போது, அந்தந்த ஊர்களுக்கு அனுப்புகிற போது அந்த ஊர் மக்களின் பாஷை என்னவோ அந்த பாஷையை அல்லாஹ் அந்த நபிக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புகிறான். மக்கள் ஒரு மொழி, அனுப்பப்பட்ட நபி மற்றொரு மொழி என்பது கிடையாது. அங்கே வாழக்கூடிய மக்கள் அரபு மொழியை பேசுகிறார்கள், அனுப்பப்பட்ட ரசூல் ஆங்கில மொழியை பேசுவோர் என்றால் எப்படி அது சூட்டா, அது எப்படி பொருத்தமா? அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி. நாம் எந்த தூதரையும் அந்தந்த சமுதாய மக்களின் மொழியை கற்றுக் கொடுக்காமல் அனுப்பியதில்லை. ஏன்? லியுபக்கினஹும், அப்பொழுதுதான் அவங்களுக்கு விளக்கி தர முடியும் மார்க்கத்தை. அவங்க பேசுறது இவருக்கு புரியணும், இவங்க பேசுறது அவருக்கு புரியணும். இதற்கு முன்பு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். சமீப காலமாக அரசு துறைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிற நபர்களாகவே உட்கார வச்சிருப்பாங்க. தமிழ் மக்கள்ல சிலருக்கு பலருக்கு ஹிந்தி தெரியும் என்று சொன்னாலும் கூட நம்ம பகுதிகளுக்கும் உருதுவுக்கும் கொஞ்சம் தூரம் தான். டெல்டா மாவட்டங்களுக்கும் உருது மொழிக்கும் சற்று தூரம் உண்டு. அந்த வடாரக்காடு மாவட்டங்கள், வேலூர் போன்ற மாவட்டங்களில் உருது தான் அவருடைய முதன்மை மொழி. இப்ப நாம போய் இங்க இருக்கக்கூடிய மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன்லயோ அல்லது சீர்காழிலையோ அல்லது எங்காவது போய் நாம தமிழ்ல பேசணும்னா அந்த அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு தமிழ் தெரியாம இருக்கும். நம்ம கன்ஃபார்ம் பண்ண வந்திருப்போம், அவன் கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கேன்சல் பண்ண வந்திருப்போம், அவன் இன்னமும் வழங்குவான். இப்படி மொழி தெரியாத நேரத்தில் நாம் படுகிற கஷ்டங்கள், அவஸ்தைகள் நாம பல முறை கண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாய மக்களின் மொழி என்னவோ அதை கற்றுக் கொடுத்து அந்த தூதரை அனுப்பியதாக பேசுகிறானே.
இங்கேயும் நாம் அல்லாஹ்வினுடைய அந்த ஒரு நடைமுறையை புரிந்து கொள்கிறோம். மொழி என்பது அவசியமான ஒன்று. நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை, கருத்துக்களை வெளிப்படுத்த நாம பயன்படுத்துகிற கருவிதான் மொழி என்பது. மேலான பெரியவர்களே, அப்படியானால் நாம பேசுகிற மொழிகளில் தாய்மொழி எப்படி இருந்தாலும் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு தவிர்க்க முடியாத மொழியாக அரபி இருக்க வேண்டும். சாதாரணமாக நாம் அதை சொல்லவில்லை. உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட சில மொழிகளுக்கு ஒரு தனி மகத்துவமும் தனி சிறப்பும் இருக்கத்தான் செய்யும். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட சில மொழிகளுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது, ஒரு தனி சிறப்புகள் இருக்கிறது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம், உலக மொழிகளில் சிலதெல்லாம் வந்த வேகத்திலேயே மறைந்து போனதுண்டு. சிலதெல்லாம் கொஞ்ச காலம் அது பிரயோகிக்கப்பட்டு பேசப்பட்டு பின்னர் அது இல்லாமல் போனது. சிலதெல்லாம் வேத மொழியாக மட்டுமே இருக்கிறது. வேத மொழியாக மட்டுமே இருக்கிறது. அந்த வேதத்தை சார்ந்த அந்த பாதிரிகள் அல்லது அதனுடைய அந்த முக்கியமான ஆட்கள் மட்டும் அதை சொல்வார்கள். மற்ற நேரத்தில் அது பயன்படுத்தப்படாது. இப்படி உலகத்தின் மொழிகளில் எத்தனையோ விதங்கள், வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு மொழி தான் தொடங்கிய காலத்தில் இருந்து அடுத்தடுத்த கட்டங்களில் அது நகர்ந்து இலக்கணம் கண்டு இலக்கியம் படைத்து காப்பியங்களை உருவாக்கி அது வேத மொழியாக மக்களின் ஒரு அற்புதமான மொழியாக அது பரிணமித்து இன்றளவும் அது நிலைத்து நிற்கிறது அல்லவா? இதை இப்படி நாம் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது முதன்மை மொழியாக அது திகழ்கிறது. அந்த மாதிரி 6000 மொழிகளிலே ஒரு 6 மொழிதான் இன்றளவிலே பல்வேறு பல கோடி மக்களால் பேசப்படக்கூடிய தொன்மையான ஒரு அற்புதமான மொழியாக திகழ்கிறது. 6000த்திற்கும் அதிகமான மொழிகள் பேசப்பட்டாலும் கூட இந்தியாவில் மட்டுமே 1650 மொழிகள் ஏறத்தாழ பேசப்படுகிறது. வழக்கிலே இன்னும் இருந்து வருகிறது. ஆனால் அதிலே ஒரு 6 மொழிதான் நாம் சொல்லுவோமே செம்மொழி என்று, தொன்மையான மொழி என்று சொல்லுவோமே, அதை பெற்றிருக்கிறது. அதில் ஒன்று அரபு மொழி, மற்றொன்று தமிழ் மொழி, மூன்றாவதாக சீன மொழி, நான்காவதாக சமஸ்கிருத மொழி, அதே போல கிரேக்க மொழி, லத்தீன் மொழி. இதுல கிரேக்க மொழி என்பது கிரேக்க நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கு. அதை தவிர்த்து வழியில் வந்தா யாருக்கும் அந்த மொழி சார்ந்த ஞானம் இல்லை. அதே போல லத்தீன் மொழி என்பது அது இத்தாலி மொழியாக அது மாறிவிட்டது. சமஸ்கிருதம் என்பது நான் சொன்னது போல அது வேத மொழி தான், அது வெளியில கிடையாது. முக்கியமாக இருப்பது அரபு மொழியும் தமிழ் மொழியும் சீன மொழியும் தான் மிக அதிகமாக காணப்படுகிறது. தொன்மையான மொழியாக, பழமையான மொழியாக, எல்லா திறமைகளும் கொண்ட மொழியாக இருப்பது அரபு அண்ட் தமிழ். அதில் குறிப்பாக இந்த எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடும்படியான ஒரு மொழியாக அரபு திகழ்கிறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்வேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரிலே நின்ற சூனியக்காரர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிரிலே நின்ற சூனியக்காரர்கள் எத்தனை பாம்புகளை அவர்கள் அற்புதம் என்கிற அடிப்படையில் வெளிப்படுத்தினார்களோ அந்த எல்லா பாம்புகளையும் தூக்கி சாப்பிட்டதை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாம்பு. அவர்கள் உண்டாக்கிய அந்த மாய மந்திரங்களை அப்படியே முழுங்கியது அல்லாஹ் பேசுகிறார். அதே போல அரபு மொழி என்பது தமிழையும் தூக்கி சாப்பிடுகிறது, சீன மொழியையும் அது அப்படியே முழுங்கிக் கொள்கிறது. காரணம், அதை விட அது தொன்மையான, அதை விட அது ரொம்ப பழமையான. மேலான பெரியவர்களே, இன்னைக்கு நமக்குள்ள இந்திய முஸ்லிம்களாகட்டும், தமிழக முஸ்லிம்களாகட்டும், அமெரிக்காவில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகட்டும், எல்லோருமே அந்த அரபு மொழியோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அதை தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். மேலான பெரியவர்களே, 25 நாடுகளில் அரபு மொழி என்பது ஆட்சி மொழியாக இருக்கிறது. 25 நாடுகளில் அரபு மொழி என்பது ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஏறத்தாழ 19 கோடி மக்களின் ஒரு தாய்மொழியாக அரபு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 25 கோடி மக்களால் எழுதப்பட்டும் பேசப்பட்டும் வரக்கூடிய மொழியாக அரபு இருக்கிறது. ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக அரபு மொழி திகழ்கிறது. இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது. நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்கத்தின் மொழியாக இருப்பது அரபி. நாம் பேசக்கூடிய மொழி தமிழாக இருக்கலாம், அல்லது நாம் பேசக்கூடிய மொழி நாம் எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டின் மொழியை பேசலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய மார்க்கம் சார்ந்த மொழியாக இருப்பது அரபு மொழி. அதனுடைய தொன்மையை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம், அதனுடைய பழமையை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். அதற்கு செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
அந்த மொழியை பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரிடத்திலிருந்து அதை கற்றார்? அவர்கள் எங்கே பெண் எடுத்தார்களோ, அவர்கள் சம்பந்தம் எங்கே ஏற்படுத்திக் கொண்டார்களோ அந்த ஜுருஹும் என்கிற கோத்திரத்து மக்களிடத்திலிருந்து அவர்கள் அரபு மொழியை கற்றார். சஹீஹ் புகாரியில 3365 நம்பர் கொண்ட ஹதீஸில ஜுருஹும் கோத்திரத்து மக்களிடத்திலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு மொழியை கற்றதாக வரிகள் வரும். எல்லான பெரியவர்களே, இந்த ஜுருஹும் என்பவர் யார்? பனு ஜுருஹும் என்று சொல்வோம், ஜுருஹும் கோத்திரத்தார் என்று சொல்கிறோமே. இதில் இந்த ஜுருஹும் என்பவர் யார்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய 6வது தலைமுறையில் வந்தவர் தான் இந்த ஜுருஹும் என்பவர். அப்படியானால் இன்னும் எவ்வளவு தொலைதூரத்தில் இருக்கு என்று பாருங்கள். கிபி அல்ல, கிமு 3000வது ஆண்டில் பிறந்த மொழிதான் அரபு மொழி. இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்டோம் ஏறத்தாழ 5000 வருஷங்களுக்கு முன்னால இந்த மொழி பேசப்பட்டு வருகிறது. தமிழுக்கு உண்டான வரலாற்று சொல்லும் போது 2000 என்பார்கள், 3000 என்பார்கள். ஆனால் அரபு மொழிக்கு உண்டான ஆதாரம் மிக தெளிவாக ஹதீஸ் கிதாபுகளிலே, தஃசீருடைய அந்த கிதாபுகளில் வருகிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 6வது தலைமுறையை சார்ந்த ஜுருஹும் என்பவர் பேசினார். இன்னும் தெளிவாக சொல்லலாம், அரபுல் ஆரிபா என்பார்கள், அரபுல் முஸ்தாரிபா என்பார்கள். பழங்கால அரபுகள், யமனில் இருந்து வந்த அரபுகள் பேசிய மொழி அந்த அரபு மொழி. அப்ப 5000 ஆண்டுகள் ஏறத்தாழ இன்றிலிருந்து ஒரு தொன்மையான மொழியாக இருப்பது அரபு மொழி என்பது. எல்லான பெரியவர்களே, அரபு மொழியினுடைய தனிப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? அதிலே மற்ற கலப்படம் கிடையாது, வேறு மொழி சார்ந்த கலப்பீடு கிடையாது. அதை தவிர நீங்கள் எந்த மொழிகளில் பார்த்தாலும் இன்னொரு மொழியினுடைய கலப்பு இருக்கும். அரபியை தவிர வேற எந்த மொழியை பார்த்தாலும் அதிலே வேறு மொழியினுடைய கலப்படம் இருக்கும். ஆனால் அரபு மொழி கலப்படமற்றது. சுருக்கமான வார்த்தை இருக்கும், விரிவான பொருள் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கும், பல பொருளுக்கு ஒரு வார்த்தை இருக்கும். ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கும், பல பொருள்களுக்கு ஒரே வார்த்தையை பயன்படுத்தப்படும். சில சமயம் ஒரு வார்த்தை என்பது எதிரும் புதிருமான 2 மானாக்களை, அர்த்தங்களை கொண்டிருக்கும். ஒரே வார்த்தை, அதுக்கு இப்படி நேர்மறையான பொருளும் உண்டு, எதிர்மறையான பொருளும் உண்டு. உதாரணமாக ஜதல் என்கிற ஒரு அரபி வார்த்தை, ஜதல், இது மிக பெரியது என்ற பொருளும் கொள்கிறது, ரொம்ப சாதாரணமானது எனும் பொருளும் கொள்கிறது. மிக பெரியது என்கிற அர்த்தம், மிக பெருசு. அல் அம்ரு ஜனலும், விஷயம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய மானாவு அர்த்தம் அதில் இருக்கிறது. குல்லு முசீபத்தின் பகத்தக்க ஜலல் என்று ஒரு சஹாபி பெருமணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹயாத்தை கேள்விப்பட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு போர்ல அப்படி ஒரு வதந்தி பரவிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த பெண்மணி சொன்னாங்க, நபி அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்களா? அப்படியானால் இத்தனைக்கு அந்த அம்மாவுடைய குடும்பத்தில் பல பேர் ஷஹீதாயிட்டாங்க. கணவர் ஷஹீது, பிள்ளைகள் ஷஹீது. அதை பற்றியெல்லாம் கவலையை கொள்ளாமல் அந்த பெண்மணி சொன்னதாம், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலல். ஆயகமே, நீங்கள் ஹயாத்தாக இருப்பது என்பது இருந்தால் அதற்கு பின்பு எனக்கு ஏற்பட்ட எல்லா முசீபத்துகளுமே ரொம்ப சாதாரணமானது, எளிமையானது. ஒரு வார்த்தை தான், அதற்கு எதிர் புதிருமான 2 பொருள்களை நாம் அரபு மொழியிலே காண முடியாது. மேலான பெரியவர்களே, இப்படி நாம் ஒவ்வொன்றாக யோசிக்கலாம். மிகப்பெரிய ஆதாரம் அரபு மொழி தொன்மையானது, மற்ற எல்லா மொழிகளை காட்டிலும் உயர்ந்தது என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் குர்ஆன் தான். குர்ஆனுடைய அந்த மொழி அரபு மொழி. குர்ஆனுடைய அந்த நடைமுறை கவிதையினுடைய போக்கு அல்ல. அரபுகளுடைய மொழியிலே பெரும்பாலும் கவிதை நடையை நாம் பார்க்கலாம். அவர்கள் பேசினாலும் கவிதையாக பேசுவார்கள். அவர்கள் பேசினாலே ரைமிங்காக ஒரே மாதிரி வர்ற மாதிரி பேசுவாங்க. அதுல பெரும்பாலும் கவிதைகள் இருக்கும். அந்த கவிதைகளிலே பல காதல் காவியங்கள் இருக்கும் அரபுகளிடத்தில். அப்படியே நம்ம நீண்டு பேசிக்கொண்டே போகலாம். அரபுகளுடைய அந்த காலத்தில் அவர்கள் அந்த மொழியை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார் என்று சொன்னால், பெரும்பாலும் கவிதைகளுக்கு பயன்படுத்தினார். அந்த கவிதைகள் இது போன்ற துறைகளில் தான் இருக்கும். பெண்ணை வர்ணித்து காதல் சார்ந்த செய்திகளை தான் அதில் வெளிப்படுத்துவார். அல்ஃபு லைலா என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 1000 இரவுகள். அது அந்த காதல் காவியம் அரபியிலே உண்டாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய காவியம். சாதாரணமான ஒரு நடை அல்ல, அது ஒரு இலக்கிய நடையை கொண்டது. அப்போ அரபுகளிடத்திலே கவிதை நடைகள் ஜாஸ்தியாக இருக்கு. குர்ஆன் ஷரீஃப் அது கவிதை இல்லை. வமா ஹுவ பிகௌலி ஷாஹி,
வமா ஹுவ பிகௌலி காஹி, அது கவிதையும் அல்ல, அது பொய் புரட்டுகளும் அல்ல. ஆனால் கவிதையினுடைய நடை போல அந்த நடை இருக்கும். சாதாரண நடையும் அல்ல, ரொம்ப ரொம்ப எளிமையா பேசுறவர்கள் அந்த மாதிரியான நடையும் அல்ல. குர்ஆனை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால் குர்ஆனுடைய அதை ஓதும் போது சும்மா அப்படி சாதாரணமாக ஓதாமல் அதை அப்படி ரசித்து ஓதும் போது அதில் உள்ள அந்த வார்த்தைகளில் உண்டான நயங்கள் நம்ம இருக்கும். எனக்கு நமக்கு பொருள் தெரியாது, நம்ம பொருள் தெரியாம தான் ஓதுவோம். ஆனாலும் அதை யோசித்து சிந்தித்து ரசனையோடு கலை நயத்தோடு ஓதும் போது வதுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, இப்படி எத்தனை சொல்லணும், எல்லாமே மிக அழகான நடையில் அது தொடங்கி முடியும். அதே சமயம் அது கவிதை அல்ல, சாதாரணமான நடையும் அல்ல, ரொம்ப அற்புதமான நடை, மிக அழகான ஒரு நடை போக்கிலே தான் அல்லாஹ் அரபு மொழியில் இருக்கிறார். குர்ஆனன் அரபியன், அரபு மொழியை சார்ந்த குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லுகிறாங்க. அது சாதாரணமான அரபு அல்ல, அது ஒட்டுமொத்த அரபு மக்கள் பல மாதிரி பேசியிருக்காங்க, பல ஸ்லாங்கில் பேசியிருக்காங்க. அதுல குறைஷிகளுடைய அந்த பேச்சு வழக்குங்கிறது ரொம்ப இலக்கியமா இருக்கு. அதாவது குறைஷிகளுடைய அந்த பேச்சு வழக்கில் தான் குர்ஆன் இறங்கியிருக்கு. முதலில் பல வழக்குகள் இறக்கப்பட்டிருந்தாலும் இறுதியாக குர்ஆனை முழுமைப்படுத்தி ஒன்று சேர்த்து சேகரித்த போது அதில் இருந்த ஒரே வழக்கு மொழி என்பது குறைஷிகளுடைய வழக்கு மொழி தான். அவர்கள் எப்படி இலக்கியமாக பேசுவார்களோ அதே போல அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார். நான் சொல்ல வருவது, நாம பேசுகிற நம்முடைய மார்க்கத்தின் மொழியாக திகழ்கிற அரபு மொழியினுடைய மகத்துவம், அதற்கு மிகப்பெரிய சான்று அல் குர்ஆன் ஷரீஃப். ஒவ்வொன்றும் மிக அற்புதமான. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதை முதல் கட்டமாக நம்புவார்கள். அவர்களுக்கே உண்டான அந்த ஒரு நற்குணத்தில் ஒன்று, ஒருவர் சொன்னால் அவர் பொய் சொல்ல மாட்டார் என்ற அடிப்படையில் நம்புவார். இதை பரிகாசம் செய்கிறார்கள் அரபுகள், இதை கேலி பரிகாசமாக சொல்றார்கள் அரபுகள். எப்படி இந்த மனுஷன் எதை கேட்டாலும் நம்பிடுறார், ரொம்ப அப்பாவியா இருக்கிறாருங்கிறது எப்படி அவங்க சொல்றாங்க? ஒரு இலக்கிய நயத்தோடு அவர் ஒரு காதுன்னு சொன்னார். காது இருக்குல்ல, காதுக்கு நல்லது கெட்டது பொய் பொருட்டு என்பதெல்லாம் வித்தியாசமாக விளங்க தெரியாது. நம்முடைய அக்கறை வச்சுதான், அறிவை வச்சுதான் நாம எது சரி எது தப்பு எது உண்மை எது பொய் கண்டுபிடிக்க முடியும். காதை பொறுத்தவரை அந்த காதுக்கு எல்லாமே போகும். அப்ப இதை குத்தி காட்டு விதமாக சொல்றாங்க. அவர் ஒரு காதுன்னு சொன்னார். அல்லாஹ் அப்படியே அதே மாதிரி சொன்னார், காது தானே, ஆனா அது அது சிறந்த காது, நல்ல காது. அல்லாஹ் அப்படியே திருப்பி அந்த பரிகாசத்திற்கான பதில் காதிலேயே நல்ல காது. அப்ப நல்ல காது என்பது நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு அழகான பதில் நடைமுறையை வெளிப்படுத்தினார். குர்ஆனில் உண்டான ஒவ்வொன்றும் நமக்கு இதைதான் உணர்த்துகிறது. குர்ஆனை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அரபு மொழியினுடைய அந்த நயமும் மகத்துவமும் மிக தெளிவாக புரியும். இஸ்லாமிய மக்கள் குர்ஆனை விட்டும் தூரமாகிவிடக் கூடாது, ஹதீஸினுடைய கருத்துக்களை விட்டும் தூரமாகிவிடக் கூடாது என்பதற்கு குர்ஆனை அடிக்கடி ஓதுகிற போது அரபு மொழியினுடைய மகத்துவத்திலே நாம் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாளை நரகவாதிகளை நரகத்தில் போடப்பட்டவர், அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்தை விட்டு காப்பாற்றி அருள்வானாக. நரகவாதிகளை நரகத்தில் போடப்பட்டவர். நரகம் என்பது மிக விசாலமானது. அங்க பற்றாக்குறைகளோ இடப்பற்றாக்குறைகள் ஏற்படவே ஏற்படாது. அது வாட்டுக்கு விரிஞ்சு கொடுத்துட்டே இருக்கும். எத்தனை ஆட்கள் போடப்படுகிறதோ. வலக்கது நரகனா லிஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனித இனத்தில் நின்றும் ஜின் இனத்தில் நின்றும் நரகத்திற்கென நாங்கள் தயாரித்த மக்களை நரகத்தில் போடுவோம். அப்ப எவ்வளவு கோடான கோடி ஆட்கள் அதில் போடப்படாது என்று பாருங்கள். அது விசாலமாகிக் கொண்டு வாங்கிக் கொண்டே இருக்கும். எவ்வளவு பேரை போட்டாலும் அல்லாஹ் கேட்பான். ஹதீத் குர்ஆன்ல அல்லாஹ் அந்த நடையை சொல்றான், இலக்கிய நடை. ரொம்ப அற்புதமாக அரபு மொழியினுடைய மகத்துவத்தை புரியறதுக்கு இது ஒரு சான்று. அல்லாஹ் அந்த நரகத்திடத்தில் கேட்கிறான், ஹலீம் தலத்தி, நீ நிரம்பிட்டியா? நம்மள்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சாதாரணமாக தமிழ், என்னப்பா நல்லபடியா சாப்பிட்டியான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டேன். இல்ல சாப்பிடல அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பதிலா வரும். யதார்த்தமா நம்ம இடத்துல நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதற்கான நம்முடைய பதில் நல்லா சாப்பிட்டேன் அல்லது நல்லா சாப்பிடல அப்படிதான் சொல்லுவோம். ஆனால்
அந்த நரகம் எப்படி பதில் சொல்கிறது? ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறதா அப்படின்னு. நரகத்துல அந்த இடம் விசாலம் என்பதை அல்லாஹ் உணர்த்தும் விதமாக நரகம் கொடுக்கிற பதிலை அல்லாஹ் இலக்கியமாக பதிவு செய்கிறான். ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறதா அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னிடத்தில் எவ்வளவு போட்டாலும் நான் அதற்கான கொள்ளளவு கொண்டவன் என்பதை அது உணர்த்துகிறது. அப்போ இந்த செய்தியை அல்லாஹ் இலக்கியமாக நமக்கு உணர்த்ததை பார்க்கும் போது மேலான பெரியவர்களை நாம் சார்ந்துள்ள அரபு மொழியினுடைய மகத்துவத்தை புரியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் நமக்கும் கூட அரபு மொழியை கற்பதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் ஒருபோதும் தூரமாகிவிடக் கூடாது. காரணம், அரபு மொழியினுடைய அந்த நான் சொன்னது போல முதற்கட்டமாக அது பழமையானது, தொன்மையானது என்பதை கடந்து இந்த மொழிக்கான இலக்கண விதிமுறைகள், இலக்கிய விதிமுறைகள் எல்லாம் 6ஆம் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்டுவிட்டது. எந்த நூற்றாண்டில் குர்ஆன் இறங்கியதோ கிபி 610 633 வரை இறங்கிய அந்த குர்ஆன், அந்த நூற்றாண்டுக்குள்ளாகவே அரபு மொழி சார்ந்த இலக்கண விதிமுறைகள், நியமங்கள், அதே போல இலக்கியங்கள் இவைகள் எல்லாம் எழுத்து வடிவத்தில் கொண்டு வரப்பட்டு விட்டது. அப்படியானால் நாம புரிந்து கொள்கிறோம், இந்த மொழி எல்லா மொழிகளையும் விட முதன்மையான ஒரு மொழி. இது குர்ஆனுடைய மொழி. நாளை கியாமத்திலே சொர்க்கவாதிகள் பேசுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுவும் அரபியில். குர்ஆனிலே சூரத்துல் அராஃபிலே நீங்கள் அந்த பொருளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நார். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டே நரகவாதிகளை அழைத்து செல்வார்கள். அல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்ததை பெற்றுக் கொண்டீர்களா? அரபியில் தான் கேட்பார். காரணம், வகலாமு அஹ்லில் ஜன்னதி அரபியும். சொர்க்கவாதிகளுடைய பாஷை என்பது அரபி. அவர்கள் அரபியில் தான் கேட்பார்கள். தன்னுடன் இருக்கக்கூடிய மக்கள் தஞ்சாவூர்காரராக இருக்கலாம், இவரை எந்த ஊர்காரராக இருக்கலாம், கேட்பது எப்படி தெரியுமா இருக்கும்? அத்து முத்தலியும் என் கூட வர்றீங்களா, நம்ம அவரை பார்த்துட்டு வருவோம். உலகத்தில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், காணொலி கரீனும், எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் உலகத்தில். அவர் என்னை மாற்று வழியிலே திருப்ப முயற்சித்தார், வேறு வழியிலே என்னை வழிகட்டிலே கொண்டு போக முயற்சித்தார். நான் அவரை விட்டு தப்பித்து விட்டேன். இப்பொழுது நரகத்தில் இருக்கிறார், பார்க்க வர்றீங்களா? அல் அந்து முத்தலியும் என்று கேட்பது அரபியில் தான், அவர் யாராக இருந்தாலும் சரி. காரணம், இந்த மொழியினுடைய விரிவாக்கம் என்பது அந்த சொர்க்கம் வரை தொடர்கிறது. சொர்க்கத்தில் நம்முடைய பாஷை அதுதான். அப்படியானால் இன்றைய இஸ்லாமிய சமூகம் அரபு மொழியோடு இன்னும் தொடர்பை பலப்படுத்தும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை கற்றுத்தருவதை ரொம்ப பெருமையா நினைக்கும். அதுல ஒரு பெருமையும் இல்லை. அது துணைக்கு வச்சுக்கலாம், இல்லாமல் அதை விட்டு நாம இன்னைக்கு தூரமாக முடியாது. இன்றைய காலத்தின் அவசியம் என்பது ஆங்கில மொழி இருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கு நாம் போகிற போது எல்லா இடங்களிலும் தேவைப்படுகிற மொழி ஆங்கில மொழி. ஆனால் அதை கொண்டு நமக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா அரபு மொழியோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்வது. அப்பதானே குர்ஆன் ஓத முடியும். ஆங்கிலத்தில் ஓதினா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உண்டா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம்? குர்ஆனை பொருளாக்கத்தில் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உண்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம்? இல்லையே. குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, குர்ஆனில் உண்டான எழுத்தை ஓதினால்